வெல்கம் டு ஹெவன்லி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட் சில்லி. இது நல்ல மழை பெய்கிறப்ப செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பிரெட் சில்லி செய்ய போகிறோம். அதுக்கு ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி இதழாக எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் குடமிளகா இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியாக கரைச்சி ஊற்றுறதுக்கு. காரத்துக்கு சில்லி பவுட்ரு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதோட சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி லேசாக வதங்கினதும் லேசாக கலர் மாறணும். அந்த அளவு மாறினோடனே இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேணாம், இதுலேயே நம்ம குடமிளகாயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவு வதங்கினோடனே அப்புறம் பார்க்கலாம். ஓரளவு கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓரளவு இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூளை போட்டுடலாம். சும்மா கொஞ்சமாக அது கருகாமல் இருக்க ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலே நம்ம எடுத்து வச்சுக்கிற டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் விட்டுக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நம்ம வதக்கி ஏற்கனவே வச்சுருக்கிற கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு லேசாக ஒரு வதக்கிட்டு இங்கே கார்ன்ஃப்ளவர் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன்,
அதை விட்டுறலாம். ஒரு கொதி அது வரட்டும். இது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்ல அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரன்ச்சியாக, நல்ல ஜூஸியாக, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். நல்ல ஜூஸியான நம்ம பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதே சமயம் க்ரன்ச்சியாக. இது எல்லாமே இந்த வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே க்ரன்ச்சாக, ப்ரெட்டும் லைட்டாக க்ரன்ச்சாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், தேங்க்யூ.